வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண அந்த சூப்பரான பஞ்சாமிர்தம் சீஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பஞ்சாமிர்தம் பண்ணிடலாம். பஞ்சாமிர்தம் அப்படின்றது 5 வகையான பொருளை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான். வாழைப்பழம், தேன், டேட்ஸு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் கல்கண்டு. இந்த 5 பொருளும் ரொம்ப முக்கியம். மற்ற பொருள் எல்லாமே ஆப்ஷனல் தான். நான் ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறமேட்டு டேட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கல்கண்டை சேர்த்துருக்கேன். இப்போ திராட்சை இருக்குள்ள காஞ்சது அது சேர்த்துருக்கேன். அடுத்து தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப திகட்டிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோவில் ஸ்டைல் பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சீஸ் கேக் பண்ணிடலாம். மாரி பிஸ்கெட் ஒரு 15 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் சீஸ் கேக்கை ஸ்ப்ரிங் பேனில் பண்ண போகிறதில்ல, நார்மலான கேக் மோல்டு இருக்குல்ல அதில் எப்படி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டரை இந்த மாதிரி சைடில் கீழே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்ச்மெண்ட் பேப்பரை உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அண்ட் சைடையுமே நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். பட்டர் தடவுனேன் அப்படின்றதுனால எனக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மோல்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பிஸ்கெட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நாம் க்ரீம் சீஸ் லேயர் ரெடி பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த க்ரீம் சீஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்ற ரெசிபி போடுறேன். இப்போ நம்ம க்ரீம் சீஸை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் அளவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே பீட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா பஞ்சாமிர்தமோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப திகட்டிடும். இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மைதா மாவு உங்களுக்கு சீஸ் கேக்கு நல்லா கிராக் எதுவும் வராமல் அந்த பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ண அந்த பிஸ்கெட் லேயரும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பஞ்சாமிர்தம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு திக்கான லேயர் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இது மேலே நம்ம சீஸ் கேக் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். சீஸ் கேக் பேக் பண்ணுற பேனில் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சீஸ் கேக் எதுவும் உடஞ்சி வராமல் ஈவனாக ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ நான் அவனை 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட பர்ஃபெக்டான சீஸ் கேக் ரெடி ஆகிடும். சென்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க அவன்லேருந்து. ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு வச்சிடலாம். இல்லைனா குறைஞ்சது 2 மணி நேரமாவது வைங்க. இப்போது கேரமலைஸ்டு பனானா பண்ண 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சுகர் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான கேரமலைஸ்டு பனானா ரெடி ஆகிடும். இப்போ பிளேட் பண்ணிடலாம். சீஸ் கேக்கை நான் 2 மணி நேரத்துலேயே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. பட் நான் பிளேட் பண்ணுன்றதுனால சீக்கிரமாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஈஸியாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் லேயர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. பாருங்கள், பஞ்சாமிர்தம் பிஸ்கெட் லேயர் அண்ட் மேலே அந்த சீஸ் கேக் லேயர் எல்லாமே சூப்பராக இருக்குது.
இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க பஞ்சாமிர்தம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அண்ட் கேரமலைஸ்டு பனானா வச்சுட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த சூப்பர் ஃப்யூஷன் கேக் ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் குக் வித் கோமாளிலேருந்து யாரோட ரெசிபி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.